வாங்க நம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் பீனட் சட்னி மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த சட்னி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷன். இது வந்து 1 மந்த் வரைக்கும் இது வந்து கெடாமல் இருக்கும். அதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருங்க, அப்போ கெடாது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்றைக்காவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போது இல்லைன்னா நம்ம ட்ராவல் செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இட்லியோ தோசையோ மட்டும் ஊற்றிட்டு இந்த சட்னியோட ஒரு 2 மினிட்ஸில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வேலையும் ஆகும். இது வந்து எப்படி செய்கிறது இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு வேர்க்கடலை, உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கப்பு வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நான் 1 கப்பு வேர்க்கடலை கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4-5 காஞ்ச மிளகா, அப்புறம் 2 ஸ்பூன் தனியா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்பிட்டர் பண்ணிடுங்க. பட் தனியா ஆட் பண்ணும்போது அரோமா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணாவே போதும். அந்த புளி லைட்டாக மெல்ட் ஆகும்போது நம்ம வந்து அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. கூட வந்து 4-5 பல்லு பூண்டு, அதுவும் வந்து லைட்டாக 2 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, தனியா, கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக புளியும் அந்த கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் ஷெல்ஃப் லைஃப் வரும்ல. நம்ம ஃபஸ்ட்டே போட்டு அடைச்சிட்டோன்னா மீதி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிரைண்ட் ஆகாது. அதனால் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில், ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா கடுகு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா சூப்பராக தாளித்து அதுலேயே கொட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இந்த ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 1 மந்த் வரைக்கும் இது கெடாது. நம்மளுக்கு தேவையானப்போ வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, நான் வந்து இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கு செய்கிறதுக்கு குவான்டிட்டிக்கு நான் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக தண்ணி லைட்டாக வெதுப்பாக இருக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும், அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக திக்காகிடும். கண்டிப்பாக அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 to 5 மினிட்ஸ் இருக்கும். அது திக்காகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சுட சுட தோசை போட்டு இந்த சட்னி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு பவுடரில் வேணுனாலும் செஞ்சு பார்க்குறேன். பாய்.